தான் பட்டம் இருக்கிறது என்று ஒருவர் பேசுகின்றார். உங்களுடைய பட்டம் எதனை கழித்தது? உங்களுடைய பட்டத்தினால் 4 கட்சி மாறி இருக்கின்றீர்கள். நீங்கள் வாக்கு போட வேண்டும் என்பதற்காக நீங்களும் அப்துல் ரஹ்மானும் சேர்ந்து என்எஃப்ஜிசி கட்சி ஆரம்பித்து விட்டு அதிலே முரண்பாடுகள் வருகின்ற பொழுது அதிலே இருந்து வெளியிறங்கி சமூக நீதி கட்சி நஜா முகமது அவர்களோடு சேர்ந்து சமூக நீதி கட்சியை ஆரம்பித்து பிறகு அங்கால போய் இங்கால போய் கடைசி என்பிபி ஆரே சொன்னான் அவர் டிஎம்பிபிக்கு மட்டும்தான் போகல. இதான் அவரை பட்டமும் படிப்பு மோதலும். நல்ல இருக்கா இது? மாநகர சபைக்கு தலைமை தாங்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. இந்த ஊர்ல உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சராக இருந்து உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சருடைய சட்ட விடயங்களிலே பல திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சை வியக்கின்ற அளவுக்கு எப்படி செய்தி காட்ட முடியும் என்று செய்தி காட்டி ஒரு அனுபவத்தோடு இருக்கின்றவருக்கு இந்த மாநகர சபையை செய்வது என்பது சிறிய விடயம். தகம பட்டம் முடிச்ச ஆளுக்கு இருக்கு. சட்டம் செஞ்சவன் இருக்கான், உள்ளூராட்சி சட்டத்தை செஞ்சவன் இருக்கான். அந்த சட்டத்துக்குள்ளான இப்ப போய் ஆளையும் வேணும். எவ்வளவு முரண்நகை! இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக என்னென்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நேற்றைய தினம் கிழக்கு வட்டாரத்திலே பேசுகின்ற பொழுது சில விடயங்களை நான் பேசியிருந்தேன். 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களை பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான சேக்குலரை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு வெளியிட்டிருக்கிறது என்று பேசியது மாத்திரமல்ல, அதை நமது மக்கள் விரும்ப மாட்டார்கள். யாரும் எந்த இனமாக இருந்தாலும் ஒரு 6 மாத குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணித்தால் அதனை அடக்கம் செய்வதற்கு முன்னர் ஒரு மரண பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விராமல் அடக்கம் செய்ய முடியாது என்கின்ற அந்த நிலைமையினை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த சிசுவை கீறுவதற்கு யாருமே தூக்கி கொடுக்க மாட்டார்கள் என்று பேசியது மாத்திரமல்ல, நாங்கள் இப்படி பேசுகின்ற பொழுது அடுத்தடுத்த தினங்களிலே அந்த சேக்குலரை அவர்கள் விட்ரோ பண்ணி விடுவார்கள் என்று பேசினேன். இன்றைக்கு காலையில பேஸ்புக்கை திறந்தா இருந்த சேக்குலருக்கு, அவங்க நேற்று வெளியிட்ட சேக்குலருக்கு கிட்டத்தட்ட பெரிய பெரிய கட்டுரைகள், டாக்டர்மார் கட்டுரை எழுதுறாங்க, அங்கால கட்டுரை. என்னண்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அரசாங்கத்தை கொண்டாந்து பல்வேறு விதமாக அந்த முட்டுக்கள் வெளியே வந்தது. ஒரு டாக்டர் எழுதுறார் இந்த சேக்குலர் அது இப்படித்தான் இருக்கும், ஒரு டாக்டர் எழுதுறார் அது இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று எழுதி நம்மிட இங்கிருக்கிற முட்டுக்கள் கமெண்ட் பண்றாங்க. ஜஸாக்கல்லா சார், இதுக்குத்தான் நாங்க உங்களோட இருக்கிறேன். இன்னொருவர் எழுதுறார், சுபவுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு டாக்டர் பதில் தந்திருக்கார் தம்ப். அதுக்கு திரும்ப அவர் கேட்கார், கடைசியா ஒன்று தெரியணும் வெற்றா இல்லையா அதை செல்லு முதல் கட்டுரை தேவையில்லை எங்களுக்கு. இப்படி எல்லாம் இருக்க கொள்ள கடைசியா பின்னரம் அடுத்த கடிதத்தை வட்ட கறக்குறான். இவர்கள் என்னண்டா நிபுணத்துவ ஆலோசனை பெரும்பெறைக்கும் நாங்க நேத்து வெளியிட்ட அந்த சேக்குலரை கொஞ்சம் விட்ரோ பண்றோம். எழுதின கட்டுரை எஸ், அதாவது நிபுணத்துவ ஆலோசனை பெரும்பெறைக்கும் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நேத்து எழுதின கட்டுரை அரசியலையும் விஞ்ஞானையும் கலக்க வேண்டாம், அப்படி நீங்க யோசிக்கொண்டாம் என்று சொன்ன வார்த்தைகள் அவசரம். ஏன் தெரியுமா விட்ரோ பண்ணிருக்கு? அவங்களுக்கு தெரியாதா தேர்தல் காலத்துல இந்த சேக்குலரை வட்ட கறக்கினா முஸ்லிமாக்கள் விரும்ப மாட்டான், தமிழ் மக்கள் விரும்ப மாட்டாங்க, சிங்கள மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு தெரியாதாக்கள் அவங்க தெரியும். இப்படி ஒன்றை வட்ட கறக்கணும். வட்ட கறக்கினா இங்க குழப்பம் பெறும். குழப்பம் வந்தா இவிய டக்குன்னு செல்வாங்க, என்ன இது இங்க உடனே நீங்க கேன்சல் பண்ணுங்க, டக்குன்னு அவிய என்ன செய்வாங்க விட்ரோ பண்ணுவாங்க. பண்ணினோடனே இவிய திரும்ப பேஸ்புக்ல எழுதுவாங்க, இதோ நாங்கள் சொன்னதற்கு நாங்கள் அனுரகுமார் அரசாங்கம் இதனை உடனே விட்ரோ பண்ணி விட்டது, இதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இத உங்களுக்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்யறேன். வட்ட கறக்கிற விட்ரோ பண்ற. இது நடக்கிற என்னத்துக்கு தெரியுமா? இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. தேர்தல் காலத்தில் இப்படியான ஒரு சேக்குலரை வட்ட கறக்கி போட்டு திரும்ப அதை விட்ரோ பண்ண போல நீங்க எல்லாம் கத்துவே கத்தினோட திரும்ப டக்குன்னு அதை விட்ரோ பண்ணப்படும். பண்ணின உடனே பேஸ்புக்ல இருந்தாங்க ஜனநாயகத்தை கிடைத்த வெற்றி, முன்னே ஆட்சியாளர் விட்ரோ பண்ணிருப்பாங்களா? அவன் உள்நோக்கம் உங்களுடைய தலையை தடவி கண்ணை புடுகிறது. இப்ப அவனுக்கு ஒரு சின்ன வெற்றி கிடைச்சிருக்கு. இங்க நில கொலைஞ்சி போயிருக்கிறாக்கள்ல மனச லேசா கொஞ்சம் சீலையால ஒத்தடம் தடவி வச்சிருக்கானு. வாப்பா
கொஞ்சம் விட்ரோ பண்ணதால ஆறுதல் அப்ப கொஞ்சம் பொட்டைக்கு வந்து ரோட்டை பார்க்கலாம். விட்ரோ பண்ணிருக்கி நிபுணத்துவ ஆலோசனை வெறும் விரை அந்த கடிதம் ஒன்றுதான் விழாத்து அது சரியா போலையாண்டு விரைக்கும் தெரியா. முஹிச்சீரானும் பேஸ்புக்ல இருக்கார். இன்னும் அது தொடர்பான அதிகாரபூர்வமான கட்டளைகள் கொரோனர் அவர்களுக்கு வரவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று முஹிச்சீரான் மனித உரிமை ஆர்வலர் சொல்லி இருக்கின்றார். இதுதான் நிலவரம். இப்படித்தான் நாங்க ருஷ்டிக்கிங் செஞ்சு பிடிச்சி கைது செஞ்சு என்னத்துக்கு கைது செஞ்ச பலஸ்தீனுக்கு ஆதரவ ஸ்டிக்கர் ஒட்டினு ஒட்டி கைது செஞ்சது புரஞ்சு கத்தின உடனே டகனை விட்டு போட்டு இந்த கண்டையில நாங்க சென்ன ஜனாதிபதி விட்டிருக்க பிணையிலான்னு விட்டிருக்கார். ஆக இவங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கும் இவங்களை கொஞ்சம் வச்சிருக்கிறதுக்கும் இவங்களை கொஞ்சம் கவர்றதுக்கும் இப்படியான வெளியீடுகள் மற்றும் விட்ரோக்கள் நடக்கும். இதுல நாம குழம்ப தேவையில்லை. அவைய விட்ரோ பண்ணுவாங்க போடுவாங்க. இவை ஆக்கள் முழுக்க பச்சை பொய்ங்கிறதுல நாங்க அடுத்து தெளிவா இருக்கும். தனி பொய் சாஜி செய்ய பேசக்கொள்ள பேசினார். டாக்டரேட் முடிச்ச என்று சொல்லி பொய் செல்லலாமாறாவது பல்கலைக்கழகம் எதுவாப்பா சும்மா பிஏ போடக்கூடிய பிரேக்கெட்டுக்கு சொல்லலாம். எங்களுக்கு தம்பி பல்கலைக்கழகத்தை போடுங்க சும்மா போடாம. அவன் இந்த சபாநாயகர் முதலாவது சபாநாயகர் நான் நினைக்கிறேன் அவர் பெட்ரோல் செட்ல எங்கே வேலை செஞ்சாம அந்த சிலோன் பெட்ரோலியம் கோர்பரேஷன் யூனியன் பிரசிடென்ட் எனக்கு தெரியாது. இவர பேர்கள் நமக்கு ஞாபகம் இல்லையே. முதலாவது எம்பி யாம நடந்த ஞாபகத்துக்கு வரும். தனி குப்பையை கொண்டு அள்ளி லொரியை ஏற்றி அங்க அடிச்சிருக்கான் பார்லிமெண்ட்ல. காலத்தால் உண்ட கதைக்கிற பின்னரம் உண்ட கதைக்கிற மரா செல்ல நாங்க செல்லல. அப்படி டெல்வின் சில்வா எப்படி போய் சென்னாங்க கொஞ்சம் துண்டுக்குள்ள கொட்டச்சிற விஷயத்துல உகண்டாவில் டாலர் மஹிந்த ராஜபக்சோட டாலரை நாங்க உடனே இறக்க போறோம் கீழுக்கு சொன்னான். மஹிந்த ராஜபக்ச அப்படி டாலரை கொண்டு போகவில்லை. உகண்டாட பணத்தை இங்க அடிச்சு டொமஸ்டிக் லாரி கம்பெனி உலகத்துல சில சில இடங்கள்ல இருக்கு, அது இலங்கையிலேயும் இருக்கு. இங்க பிரிண்ட் பண்ணி அங்க கொண்டு போகுது. மக்களை மடைய நாக்கிறது மஹிந்த ராஜபக்ச டாலர் அடிச்சு அங்க வச்சிருக்காரு. கொட்டச்சி பாணந்துறையை சேர்ந்த களுத்துறையை சேர்ந்த எம்பி அவ கதைச்சுட்டா. குழப்பம் வந்துட்டு எங்கடா பணம் எடுத்துக்காங்கடா வந்தையில் பணத்தை எடுக்கிறேன்னு சொன்னேன் எடுக்கலையே என்று மீடியா எல்லாம் கேட்க டின்வில்ஸ் இன்வாஷன் நாங்க அப்படி செல்லலே. எப்படி போய் காலையில ஒன்று சொல்ல பின்னர் போய் சொல்ல. அப்ப ஆக்கள் பொய்ங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல தகவல்களை மறைக்கிறது. அக்கரைப்பற்று மாநகர சபைய ஊழல் நிறைந்த மாநகர சபை என்று காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அங்க கதைக்கிற சட்டத்தரணி அவர சட்ட புத்தியால அக்கரைப்பத்து மக்களை மடையன் நினைச்சுக்கு அவர் இங்க இருக்காக்களும் படிக்கல. அவர் மட்டும்தான் படிச்சு அவர் கிட்டத்தட்ட கடும் படிப்பு படிச்சு இங்க வந்து சொல்றாரு என்ன கண்டையில ஆடிட் ரிப்போர்ட் அக்கரைப்பத்து மாநகர சபையில கொடை 3 கொடைக்கு 29 லட்சம் சொச்சம் செலவழிச்சிருக்காங்க. ஆடிட் நான் செல்லிருக்கு அண்ணா வாகனம் அதுல பிரச்சனை ஆளணி பிரச்சனை அந்த காசு இப்படி எடுத்திருக்காங்க. சாதாரணமா ஒரு அரசு நிறுவனத்துல ஆடிட்டிங்கிறது வளமையா நடக்கிற ஒரு விஷயம். வந்தா ஆடிட் ஐயவின் ஆக்களை கேட்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க என்று சொல்லி எழுத்திலேயோ இல்லாட்டி வாயாலேயோ கேட்பாங்க. கேட்டா இருக்கிற ஆபீசர்ஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் எழுதுவாங்க. அந்த பதில் ஆடிட் கிட்ட போகும். அந்த பதில் ஆடிட் பார்த்து போட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் செய்வாங்க. ஓகே நீங்க செஞ்சது சரி இல்லாட்டி சரியில்லை இல்லாட்டி வேஸ்ட் இல்லாட்டி கொஞ்சம் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் செய்வாங்க. கடும் பொலண்டா என்னை வேணா கோப்பா கூப்பிடுவான் விசாரிப்பேன். அக்கரைப்பத்து மாநகர சபையோட கணக்கு வழக்கு கோப்பாவால 2 தரம் பாராட்டப்பட்டிருக்கு. கோப்பா 2 தரம் சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. அக்கரைப்பற்று மாநகர சபை பொது கணக்குகளை பொது நிதியை சரியாக அதனை பாவித்துள்ளது என்று பொது நிதியை செலவு செய்வது தொடர்பாக ஆராய்கின்ற பாராளுமன்ற குழு கோப்பா அவர்கள் அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு விருது வழங்கி இருக்கின்றார்கள் 2 தடவை. ஆக இப்படி எல்லாம் நிலைமை இருக்க வந்து பொய் சொல்ல கண்டையிலா நான் கொலை நடந்திருக்கு பச்சை பொய் என்னென்ற விஷயம். அந்த விஷயத்துல 3 பகுதி இருக்கு. ஒன்று ஐய வினாக்கள், அடுத்தது மாநகர சபை உத்தியோகத்தர்கள் எழுதிய பதில்கள், அதே போன்று அந்த பதிலுக்கு மீண்டும் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வழங்கிய பரிந்துரைகள். இதுல மாநகர சபை எழுதின பதிலையும் மறைச்சு கணக்காய்வு திணைக்களம் மீண்டும் வழங்கிய பரிந்துரைகளையும் மறைச்சு போட்டு அக்கரைப்பத்தாக்கள்கிட்ட வந்து கலவடத்திருக்காங்க என்று சொல்லி பொய்ய சென்ன நாங்க கொஞ்சம் முறுக்கின மோட்டோல போட்டு சத்தம் இல்லை. இப்ப என்ன நடந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் கேளுங்க. ஃபயர் பிரிகேட்
இந்த பிராந்தியத்தில் பெரிய ஃபேப்ரிகேட் இஞ்சான் இருக்கு, அதுல வேலை செய்யறாக்களும் இங்க முன்னுக்கு நிக்காங்க. அப்ப இந்த ஃபேப்ரிகேட் சம்பந்தமான விஷயத்துல என்ன சொல்லார்? ஃபேப்ரிகேட் சும்மா கிடக்கு, அப்ப எங்கேயாலும் பத்தொன்னு சொல்லி யோசிக்காரா? ஊடுஜாம ஒவ்வொரு நாளைக்கும் ஊடு கடை பத்தொன்னு யோசிக்காரா? சட்டத்தரணி ஃபேப்ரிகேட்ற வேலை ஃபயர் வந்தா தானே பத்த வைக்கிறேன், நூக்குறேன். சர்வீஸுக்கு போகல, சார் கேட்டார், அப்ப உழவ போனாமா ஆண்டு. இதெல்லாம் தேவையில்லாத கதை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், சர்வீஸுக்கு இந்த ஃபேப்ரிகேட் அந்த மெஷினை நாங்கள் ஒரு தடவை 2015 ஆண்டு காலப்பகுதியில் அனுப்பிய பொழுது கொழும்பில் அதனை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். ஆமிக்கு அது தேவை, அக்கரைப்பட்டு மாநகர சபைக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு பெருசு அது இங்க இருக்கட்டும் என்று சொல்லி அங்க தடுத்து வச்சாங்க. சார் உடனடியாக தலையிட்டு அதனை அக்கரைப்பட்டு மாநகர சபைக்கு மீள பெற்று தந்தார். இப்ப இவங்க செய்யற வேலையும் அதான். அக்கரைப்பட்டு மாநகர சபையில் இவ்வளவு வளங்கள் இருக்கு, பெரிய பெரிய ஃபேப்ரிகேட் இருக்கு, வாகனங்கள் கிட்டத்தட்ட 60-70 வாகனங்கள் இருக்கு. பிச்சைக்கார அரசாங்கம் இவையே என்ன செய்வான்டா, இவர் ரிப்போர்ட்டுகள், இவர் இந்த பேசுற தகவல் எல்லாம் எடுத்து அக்கரைப்பட்டு மாநகர சபைக்கு ஃபேப்ரிகேட் தேவைப்பட மாட்டா. உங்கள்ட்ட 60-65 மிஷின் இருக்கு, உங்களுக்கு அது கூட ஃபேப்ரிகேட்டை வேற எங்கேயாலும் ஊருக்கு அனுப்புங்க, மிஷின்ல ஒரு அரவாச அம்மாந்தோட்ட பக்கம் அனுப்புங்க சொல்ல அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். நம்முடைய பொருட்களை, நமது வாகனங்களை, நமது மாநகரத்தின் வளங்களை காட்டிக் கொடுக்கின்றார்கள். அக்கரைப்பட்டு மாநகர சபையிலே ஃபேப்ரிகேட் இருக்கின்றது என்றும், அக்கரைப்பட்டு மாநகர சபையிலே பல எண்ணிக்கையிலான வாகனங்கள் இருக்கின்றது என்றும் காட்டிக் கொடுக்கின்றார்கள். அதிகாரத்துக்கு வந்தவுடன் இந்த மெஷின்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமானது, பரப்பு குறைஞ்ச ஒரு மாநகர சபைக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? அம்மாந்தோட்டைக்கும் அங்கேயும் இங்கேயும் திசைமாறாமைக்கும் அனுப்புங்க என்று செல்லக்கூடியவர்கள் இவர்கள். அதற்குத்தான் இவர் ரிப்போர்ட் எடுத்துட்டு அது உங்களுக்கு வழங்கவில்லை. ஆக நாங்க கடும் கவனமா இருக்கும். இவங்களோட உள்நோக்கம், இவங்க என்னத்துக்காக இந்த வேலைகளை செய்யறாங்கிறது அவங்களுக்கே தெரியா. மொசாட் அப்படித்தான் வேலை செய்யும். அவரை என்னத்து கூட்டிருக்கண்டு அவருக்கே தெரியாத அளவுக்கு தான் மொசாட் வேலை செய்யும். கடைசி ரைட்டா ஃபேப்ரிகேட் உங்களுடைய இருக்கேன்னு கொண்டாங்க ரிப்போர்ட்டை. எத்தனை மிஷின்? 64 இருக்கேன்னு கொண்டாங்க. ஆளணி உங்களுக்கு என்னது? அக்கௌண்டன்ட், ஒரு ஆக்டிங் அக்கௌண்டன்ட் போதும் தானே உங்களுக்கு? என்னது கமிஷனர், ஆக்டிங் SLAS காரால் போதும். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்குரிய வேலைக்குரிய ஆயத்தத்தை இந்த மம்மூட்ஸுகள் செஞ்சு விளாத்துறாங்க. NPP இந்த ஊரின் அதிகாரத்தை, ஊரின் வளத்தை, நாங்க கஷ்டப்பட்டு கொண்ட அந்த விஷயங்களை இல்லாம செய்யறதுக்கு தான் குவிக்கு வித்துட்டாங்க. போதா குறைக்கு மகனுக்காக தாய் காலத்தில் போன முறையும் ஒரு எலெக்ஷன்ல கண்டனார். இந்த ஊர் அதிகாரத்தை இல்லாம செய்யறதுக்கு நடந்துடுறாங்க. பெண்கள் கவனமா இருக்க வேண்டும், படிப்பிச்சு அது செஞ்ச இது செஞ்ச என்று குளறுவாங்க. நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியது, இந்த ஊரின் அதிகாரம் இழக்கப்பட போகிறது, இழந்துவிடக் கூடாது. இவர்கள் வருவதெல்லாம் இந்த ஊரின் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்கு. சுவீட் மஜிதை எப்படி அவர்கள் இல்லாமல் செய்தார்களோ, ஹாசிம் பிஎஸ்சியினுடைய அதிகாரம், முக்கரைப்பட்டின் அதிகாரத்தை அவர்கள் எப்படி இல்லாமல் செய்தார்களோ, ஷேகி சடீன் சேர எப்படி தோற்கடித்தார்களோ, தலைவர் அதாவுல்லாவை எப்படி 2 தடவை தோற்கடித்து இந்த ஊரின் அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ, இல்லாமல் அவர்கள் கைப்பற்றவும் இல்லை, இல்லாமல் செய்தார்களோ, அதே போன்று இந்த ஊரின் எச்ச சொச்சமாக இருக்கின்ற மாநகர சபை அதிகாரத்தையும் இல்லாமல் செய்வதற்காகத்தான் இவர்கள் எல்லோரும் போட்டி போடுகிறார்கள், கதைக்கின்றார்கள். ஊழல் ஒழிப்பை பற்றி கதைக்கின்றார்கள். ஊழல் ஒழிப்புக்கு விருது கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரே ஒருவனுக்குத்தான் விருது கொடுக்க முடியும். அது இந்த மண்ணிலே பிறந்த தேசிய தலைவன் அதாவுல்லாவுக்கு மாத்திரம்தான் ஊழல் இல்லாத தலைவன் என்ற விருதினை கொடுக்க முடியும். வேறு எந்த தலைவனுக்கும் கொடுக்க முடியாது. யாராவது சொல்லட்டும். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியிடம் 400 ஃபைல்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த 400 ஃபைல்களில் ஒரு ஃபைல் எங்களுடைய தலைவனுக்கு இருக்கிறதா என்று கேட்கின்றோம். நீங்கள் நிரூபித்தால் இந்த மேடையை விட்டு இறங்கி இதற்கு பின்னர் அரசியலே கதைப்பதில்லை, சவால் விடுகின்றேன். முடியாது. ஏனென்றால் அவன் அக்கறை பற்றி களவெடுப்பதில்லை, ஊழல் செய்வதில்லை. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தொழில் கொடுத்திருக்கின்றோம். சோத்து பாசல் கொடுக்கத்தை பத்தி கழிச்சுக்கிறீர்கள். நாங்க அதை எள்ளி நகையாடல்ல. கிழக்கு வட்டார வேட்பாளர், NPP வேட்பாளர், அவர் ஆக அடி நின்று அவர் வேலாதான். எனக்கு தெரியும் தானே, நான் சுனாமியில வேலை செஞ்சால் அந்த ஏரியாவில் என்னத்தையாலும் ஆறாலும் கொடுக்கத்தை கொண்டு வந்து விட நான் கொடுத்தேன் சொல்லு. அங்க பேசின என்னத்துக்குண்டா,
வெள்ள காலங்கள்ல போட்ல சாப்பாடு எல்லாரும் தான் கொடுத்து அந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் எல்லாரும் நிதி சேகரிச்சு பொது நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஆக்கி எல்லார பங்களிப்பும் அதுக்குள்ள இருக்கு. அதுல கட்சி பேதம் பார்க்கல, எல்லாரும் வேலை செஞ்சு கொடுத்தவன் சொல்லல, கொடுத்தவன் ஒரு நாளும் சொல்றேன், எல்லாரும் கொடுத்திருப்பாங்க. இதுக்குள்ளே எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க நீங்க? அது ஒரு ஒழுங்கமைப்பினூடாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆர்டிஎஸ்ஐ, சகாத் நிதியம், பிரதேச செயலகம் போன்ற நாடி அதனை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக சில திட்டங்களை வகுத்திருந்தார். அந்த ஆர்டிஎஸ்க்குள்ள அம்புட்டால் தான் இப்ப இருக்கிற வேட்பாளர், என்பிபி வேட்பாளர். அவர் போட்ல போய் சாப்பாடு கொடுத்தது உண்மை, பொய் இல்லை, கொடுக்கணும். மக்கள் கஷ்டப்படுறாங்க அனர்த்த காலங்கள்ல 6வது கொஞ்சம் பேர் சேர்ந்து கொடுக்கறத நாங்க வரவேற்க. கொடுத்தாது முடிஞ்சு, காசு கொடுத்தவனுக்கு ஆயத்து போயிடுச்சு. நாம் என்னென்னத்துக்கு கொடுத்தோம். இப்ப எலெக்ஷன் காலம் வந்தோன்னா ஹவுஸ் டு ஹவுஸ் கம்பைன் போடுறோன்னு உங்களுக்கு போட்ல சாப்பாடு கொண்டு வந்தேன்னு அந்த இதுக்கு தங்காத செவர் ஒன்றும் இல்லை. பாப்பா நீ குடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, செல்லி காட்டாத, அதை வச்சு அரசியல் செய்யாத. சமூக சேவை செய்து அரசியலுக்கு வருவதென்பது வேறு, அரசியலில் இருந்து சமூக சேவை செய்வதென்பது வேறு. இங்கிருக்கின்ற பலர் சமூக சேவை செய்து அதனூடாக அடையாளத்தை பெற்று அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்பதனை 2018ஆம் ஆண்டை நாங்கள் நிரூபித்தோம். 2018ஆம் ஆண்டு கால பகுதியில் நடந்த மாநகர சபை தேர்தலின் பொழுது என்னுடைய வட்டாரத்தில் நான் பேசுகின்ற பொழுது பேசினேன். பொது நிறுவனங்கள், பொது அமைப்புகள் செய்கின்ற வேலைகளில் இடையில் போய் செருகி அதிலே பங்கெடுப்பது போன்று பங்கெடுத்து விட்டு தேர்தல்கள் வருகின்ற பொழுது நானும் இதை செஞ்ச நான் தான் என்று சொல்லி அன்று வாக்கெடுத்ததை எடுத்து தோல்வியுற்றதை நீங்கள் அறிவீர்கள். சோ சுத்தம், இஹ்லாஸ் வேணும் என்பதனை தலைவர் அவர்கள் அவருடைய பாஷையில் சொன்னார்கள். பாஷையை வழங்குறல இவங்களுக்குங்கிறது விளங்கிச்சு. அது மட்டுமில்ல, அவங்களோட இன்னொரு முள்ளமாரித்தனம் என்னவென்றால் தகவல்களை திரிவுபடுத்துவது. தலைவர் எதனை எப்படி அழகாக சொன்னாரோ அந்த தகவலை திரிவுபடுத்துவது 2வது மெக்கானிசம். முதலாவது மெக்கானிசம் தகவலை மறைச்சது, ஆடிட் விஷயத்துல நான் கதைச்சது. 2வது நேற்று தலைவர் உரையினுடைய உள்ளர்த்தம், இன்டர்பிரிட்டேஷனை, பொருட்கோடலை வேறு விதமாக செய்து திரிவுபடுத்தி மக்களை குழப்பி வாக்கெடுப்பது. நாங்க அங்க இருக்கிற ஆரையும் டச் பண்ணல, அந்த ப்ரோசஸ் சொன்னோம். இப்படி செய்யாதவங்க இதை பத்தி விரிவா கதைக்க போனா நீங்க அரசியலுக்குத்தான் இதை செய்திருக்கிறீர்கள் என்பதனே வெளிப்படுத்த முடியும். ஆனால் அது அழகு இல்லைங்கிறதால நான் கடந்து செல்றேன். ஆகவேதான் மிக கவனமாக நகர வேண்டிய ஒரு தேர்தல். நம்மளை குழப்புவார்கள், அதாவது அப்படி கதைக்காருக்கு மேடையில இப்படி கதைப்பார், ஒன்றுமே இல்லை, பச்சை பொய். சேர்ற பேச்ச வழங்குறா நீங்க முதலாவது நிமிஷத்துல இருந்து பிளே பண்ணி கடைசி வரைக்கும் கேட்டா தான் அந்த விஷயம் வழங்கும். வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் கட் பண்ணி போடுறாங்க. அண்ணா கதைக்கார், இஞ்ச கதைக்கார். உங்களை எல்லாரையும் எங்களுக்கு தெரியும், முழு பேரையும் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா மௌனியாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஊரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான அணி நாங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஸ்வீட் மஜிதை தோற்கடித்த பரம்பரை அல்ல நாங்கள். ஹாசிம் பிஎஸ்சியை தோற்கடித்த பரம்பரை அல்ல நாங்கள். ஷேகி செடியின் சேரை தோற்கடித்த பரம்பரை அல்ல நாங்கள். அதாவுல்லா சேரை தோற்கடித்த பரம்பரை அல்ல நாங்கள். உங்களை நீங்கள் தனியே இருந்து சிந்தித்து பாருங்கள். வாழையடி வாழையாக, பாரம்பரியமாக, பரம்பரையாக நீங்கள் யாரை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை, இந்த ஊரை தோற்கடித்ததனை உங்களுடைய வாழையடி வாழை அந்த சிந்தனையினூடாக நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஏன் இன்னும் இந்த ஊருக்கும் மண்ணுக்கும் துரோகம் செய்கிறீர்கள்? யாருக்காக இந்த ஊரை காட்டிக் கொடுக்க வருகின்றீர்கள்? டில்வின் சில்வா அவருடைய கட்டளை ஏன் இந்த ஊருக்கு தேவையில்லை. நீங்கள் ஒருபொழுதும் பங்கேற்பு ஜனநாயகத்துக்குரியவர்கள் அல்ல. உங்களுடைய கட்சிக்காரருடைய கருத்துக்களையே நீங்கள் மதிக்காதவர்கள். உங்களுடைய கட்சியின் என்பிபி கட்சியினுடைய அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபைக்கான ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் யார்? அதை கூட உங்களுக்கு அவர்கள் தரவில்லை. ஒவ்வொரு தேர்தல் நடக்கின்ற பொழுது சுயேட்சை குழுக்கள், அரசியல் கட்சிகளுக்கு ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ், அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவார்கள். நமது கட்சிக்கு ஒருவரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். ஆனால் கேவலம் அக்கரைப்பற்று மாநகர சபை, பிரதேச சபைக்கு
என்பிபி கட்சியினுடைய ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் யார் தெரியுமா? ரவி சகோதரையா. இங்க இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லை. நீங்க அழகா எடுத்து பார்க்கலாம் அந்த லிஸ்ட். எங்கட ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் அந்த லிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் 6 ஏஜென்ட்ங்கிறது. இவர்களுக்கு அந்த தகுதி கூட இல்லை. கேட்காங்க மாநகர சபையிலையும் பிரதேச சபையிலையும் ஒரு முஸ்லீமை ஒரு ஆத்தரைஸ்ட் ஏஜென்டா போட இயலாது. இதுக்குள்ள முஸ்லீம் அது இந்த கதைச்சிக்கு வார போய் தொழில் கொடுத்ததை பத்தி போல என்று பேசினாக்கள் தானே இவியே. அதாவது சார் தொழில் கொடுத்த பிள்ளையாம். இதுக்குள்ள எத்தனை பேர் தொழில் எடுத்து நமது வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நமது சகோதரிகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து நாங்க எப்படி நிம்மதியாக வாழ்றோம். உங்களுக்கு தொழில் தந்தத்தை பொல என்று ஜனாதிபதி மிஞ்சரிக்கிற வேட்பாளர்களும் பேசுறாங்க. கேவலமான விஷயம். உங்களுக்கு தொழில் தந்த பொழையாமக்காள் ஒரு சதக்காசு வாங்காம யாரும் சொல்லட்டும் அதாவது அவர்கள் கை நீட்டு காசு வாங்கித்தான் தொழில் தந்தார்கள் என்று யாராவது சொல்லட்டும். ஆகவே இந்த பிழையான பிரச்சாரங்களில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். தொழில் கொடுத்தது பிழைண்டா எப்படிப்பா அதை ஏற்றுக்கொள்ள? தொழில் பெற்ற பிள்ளைகள் போய் கேளுங்கள் என்ன பிள்ளை என்று போய் கேளுங்கள். தொழில் கொடுத்தது பிள்ளை பிள்ளை காணணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாவற்றையும் பிள்ளையாக செய்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றிலும் குறை காணுகின்ற ஒரு கட்சி தான் என்பிபி கட்சி. அவர்கள் நினைக்காங்க இப்படி எல்லாம் கதைச்சா பேசினா ஆக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்காங்க. அப்படி இல்லை. அக்கறை பற்று மக்கள் மிகவும் தெளிந்த மக்கள். அக்கறை பற்று மக்கள் அரசியல் அறிவு படைத்த மக்கள். அக்கறை பற்று பிரதேசம் தான் இந்த பிராந்தியத்திற்கு அரசியல் அறிவை சொல்லிக் கொடுத்த பிரதேசம். நாங்கள் தான் முதலாக இந்த மண்ணிலே இருந்து ஏனைய பிரதேசங்களுக்கு மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை கொடுத்தவர்கள். அட்டாளை சேனையிலே உதுமாலபி அவர்களுக்கு வாக்கினை போட்டு நாங்கள் மாகாண சபை அதிகாரம் கொடுத்தோம். இந்த ஊரிலே ஆரிஃப் சம்சுதீன் அவர்களை நாங்கள் மாகாண சபைக்கு அனுப்பினோம். சம்மாந்துறையிலே அமிட்டி அவர்களை நாங்கள் மாகாண சபைக்கு அனுப்பினோம். மருதமுனையிலே துல்ஷான் அவர்களை நாங்கள் மாகாண சபைக்கு அனுப்பினோம். எங்களுடைய மனம் விரிந்தது. தலைமை மற்ற ஊர்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளூராட்சி அமைப்பிலே முதலாவது படிநிலையில் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கு நமது வாக்குகளினூடாக அவர் சொன்னதனால் நாங்கள் வாக்கு போட்டு 4 வரை நாங்கள் மாகாண சபைக்கு அனுப்பினோம். அப்படியான மக்கள் வாழுகின்ற ஊர். இந்த ஊரிலே இப்படியான ஒரு தலைமைத்துவத்தினையும் இப்படியான ஒரு நிலைமையினையும் இல்லாமல் செய்வதற்கு வாக்கு கேட்டு வருகின்றவர்களை அவர்களை நாங்கள் என்ன செய்வது? ஏன் இப்படியான வேலைகளிலே நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள்? இந்த மண்ணுடைய அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்கு ஏன் நீங்கள் இரவு பகலாக வேலை செய்கின்றீர்கள்? எவ்வளவு கேவலமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேடைகளிலே பேசுவது என்னவென்று தெரியாது. ஆனால் நமது பிள்ளைகள் பேசினால் அதை பெரிய ஒரு விஷயமாக எடுப்பேன். நீங்க பேசலாம், நாங்க பேசப்படா. கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனாவது ஆர்டிக்கல் இருக்கு சொன்னா நான் இறங்கிடுவேன். சட்டத்தை கேட்க பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இன்னைக்கு. நாங்க மிகவும் டீசெண்டா பேசுறோம். நாங்க கத்தல்ல, பொய் செல்லல, உண்மையை சொல்லம், உண்மையான சோர்ஸ் தகவல் எடுக்கும். எதை பத்தி கலைக்க வந்தாலும் 4 பேர்கிட்ட கேட்கும். எங்களுக்கு ஒரு டவுட் பெறும். இன்னா பேச சொல்றது என்ன அறிக்கும். நாங்க கேட்கும் சோர்ஸுக்கிட்ட போய் சோர்ஸை சந்திக்கும் போது. இது நீங்க அவன் எல்லாம் தந்திருப்பான். மாநகராட்சியில வேலை செய்யறவன் நீங்க உங்களோட சோதுக்கு 2 மறைச்சி 2 கதைச்சிக்கிறீங்க. இதுதானா உங்களோட அரசியல்? இப்படி என்னத்தை சாதிக்க போறீங்க? இங்க அக்கறை பற்று மண்ணில் ஒரு மாநகர சபையை உருவாக்கி பல கோடிக்கணக்கான வேலைகளை அங்கே செய்து நம்முடைய பிள்ளைகள் போய் இருந்து இந்த மண்ணுக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக நாங்க பட்ட பாடு, அல்லல்கள், துயரங்கள் யாருக்கு தெரியும்? என்ன இந்த ஊரில் நடக்கவில்லை. இன்னும் மீதமாக நடப்பதற்கு சில விடயங்கள் இருக்கிறது. அதனை செய்ய வேண்டும். இப்ப ஓட் பண்ணாம வைக்கிறதுக்கு இன்னொரு கதை. எங்களுக்கு ஓட் பண்ணாட்டு, யாருக்கு திசைகாட்டிக்கு ஓட் பண்ணாட்டி நாங்க உங்களோட சபைகளுக்கு காசு தர மாட்டோம். அது சொன்ன மாதிரி உங்களோட வாப்பாட காசு தானே, ட்ரெஸரி உங்க வாப்பாட. கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமான பேச்சு. அதனால் தான் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு சொன்னது, கதைக்கிறத கொஞ்சம் கவனமா கதைக்கணும் தானே. அந்த பாசை தான் வேற ஒண்ணும் இல்லை. எழுத்து மூலம் அங்க சொல்லண்டா வேர்பலி சொல்றதாக இருந்தா கதைக்கத்தை கொஞ்சம் கவனமா நீங்க கதைச்சிக்கணும் என்று சொல்லிச்சு. அதுக்கு பிறகு அடுத்த பொய்யை சொல்லான் காலத்தால நான் அப்படி கதைக்கலே,
நான் கதை சென்னா களவெடுக்க காசு தர மாட்டேன். இங்க வந்து கதை சென்னு இங்க அக்கறை பத்தின ஊழல் செஞ்சுதானே மீட்டிங்கை நடத்தினேன். மண் ஏத்தி போட்டு கடற்கரை மண் ஏத்தி போட்டு அவர் வந்து என்னத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஓகே, ஒரு கட்சியில தேர்தல் பிரச்சாரத்துக்கு மாநகர சபை மண் ஏத்தி கொடுக்கலாமா? சும்மா கேட்க நான் அவிய கேட்கமே காய்ச்சி பாப்பமே. அங்க இருக்கிற லோயர் கேட்கமே நானும் கதைச்சுப்பா ஆசிரிக்கும் தான் நினைக்கும். மண் ஏத்தி கொடுக்கலாமா? மாநகர சபை டிராக்டரை யூஸ் பண்ணலாமா? உங்களோட லேபரஸை கொடுக்கலாமா? கொடுக்கணாதே. அப்ப இது என்ன விஷயம்? இது எந்த எத்திக்ஸ்? இதை எந்த ஊழல்ல சேர்க்கிற? இது எந்த ஓடிட்டர்? இது எந்த ஐயா வினாக்களுக்குள்ள வரப்போகுது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்ப இதுதானே விஷயம். பச்சை பொய் சும்மா கதைச்சுக்குள்ளாத்துறானு. சுனாமி அதுல அடுத்தது பாவம் யார சொன்னாங்க அதை கதைக்காம விடுங்கன்னு சொல்லி ஐயூஸ்வரன் ஞாபகப்படுத்தி போட்டார். அந்த சுனாமி வீட்டு சம்பந்தம் அங்க இருக்க எனக்கு நல்லா தெரியும். நான் சுனாமியில வேலைஞ்ச அளவியலுக்கு 2005ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஆப் கிடைச்சி 2014ஆம் ஆண்டு வரை அந்த வேலாம் பார்த்தேன். சுனாமியில வேலை, ரிபில் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம், F2F ப்ரோக்ராம் அதுகள் செஞ்சு லைவ்லிஹுட் இன்சார்ஜ் இருந்தேன். நான் தான் அங்க ஒரு ஆள் இருக்கார். அவர வேலை எலெக்ஷன் வந்தா இந்த வேலை பாக்குற பேர் தேவையில்லை, இந்த கூட்டாளி இவர் ஒண்ணும் இல்லை. ஆக்களை கூட்டிக் கொண்டே ஃபோம் நிரப்புற அவர விஷயம். அதுக்கு ஒரு பேர் வைக்கிற சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சங்கம். அதுக்கு இஞ்சரிக்கால் எழுதுற பேஸ்புக்ல நாங்க கொடுத்த அந்த சங்கத்துல இன்விடேஷன் தான், ஃபோம் இல்லை. ஃபோம் 32ஆம் நம்பர் வீட்டுக்காரன் ஃபோம் தந்து சொல்லான். என்ற வாட்ஸ்அப்ல வாய்ஸும் வீடியோவும் இருக்கு. அதை நான் ரிலீஸ் பண்ணப்படான்னு வச்சிருக்கேன். அப்ப நாங்க எவ்வளவு கவனமான ஆக்கள். எங்களுக்கு அங்க ஆள் இருக்க முடியுமா? நான் வேலை செஞ்சவனே டெம்பரரி ஷெல்டருக்காக வேண்டி அந்த காலத்துல கொடுத்து போட்டு இப்ப அவுலியாத்தனை பார்த்து சுனாமி ஊடு கட்டாயம் கொடுக்கணும். நமது மக்கள் நீங்க இப்ப சுனாமியை பத்தி கேச்சுக்கிறீங்க. அந்த மக்கள்ல வாழ்வியல் தொடர்பாக அவர்களுக்கு எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்று கதைத்தது தேசிய காங்கிரஸ் தான். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஒரு தேர்தல் காலத்தில் சுசில் பிரேம ஜெயந்த் அவர்கள் அக்கறை பெற்ற அதாவுல்லா அரங்குக்கு வந்து அந்த மக்களுக்காக வேண்டி பார்ஷியல் டேமேஜ் பகுதி அளவில் அங்கே டேமேஜ் ஆன வீடுகளுக்குரிய கொடுப்பனவுகளுக்கான செக்களை தலைவருடைய தலைமையிலே வழங்கிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்படி நாங்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள். ஆனால் அவர்களை எங்களுக்கு எதிராக செயற்படுத்த வைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றுமே செய்ய முடியாத போமை நிரப்புகின்றீர்களே. நீதிமன்றத்திலே கட்டளையும் நீதிமன்ற வழக்கம் இருக்கத்தக்கதாக அந்த மக்களுக்கு செய்வதாக இருந்தால் சரியாக செய்யுங்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு வந்து ஒரு விழாவை நடத்துங்க. நாங்களும் பெறுகின்றோம். ஒன்றுமே செய்யறல்ல. கொடை இருக்கண்டா பெருமைப்படண்டாப்பா. நீ 3 கொடை கட்டிருக்கிற பெருமைப்படன். நம்முட ஊர்ல நம்முட மக்கள் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கிறதுக்கு 3 கொடை பூட்டிருக்கான் இருந்தால் பெரிய வேலை செஞ்சிருக்கான்னு பெருமைப்படணும். மனம் இல்லை. அக்கறை 10 மாநகர சபையில மெஷின் ஒரு 60 இருக்கண்டா. அப்பா மெஷின் ஒரு 60 அந்த காலத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கானே என்று சொல்லி பெருமைப்படணும். இதுக்குத்தானே வாப்பா நீ போறாய். இந்த மாநகர சபைக்கு போறதுக்கு தானே இவ்வளவு கத்துவையும் கூவங்கிறதும் நடக்கிறதும் போஸ்டர்ல அப்படி இருக்கிறதும் இதுக்கு தானே. ஆனா அங்க தோத்து பேத்துற அது ஒரு விஷயம். எங்கட வட்டாரத்துக்குள்ள அங்க வெல்றது நூமான். அக்கறை பற்றி பலா வட்டாரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் 1200 வாக்குகளால வெல்ல போறது நூமான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க அரிசி வந்து சரி வரா. அங்க இருக்கிற ஆக்கள் அரிசிக்கு போட்டு போடுற ஆக்களும் இல்லை, காசிக்கு போட்டு போடுற ஆக்களும் இல்லை. அரிசி ஸ்டார்ட் ஆயிட்டு 10,000 பேக் இருக்காமன்னு கேள்விப்பட்டேன் நானும். ஆக இப்ப இதுகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு குறைகளை பிடிச்சு என்ன செய்ய போறேன்? இந்த மாநகரத்தை நாம் தான் ஆள வேண்டும். நமது மண்ணினுடைய கட்சி தேசிய காங்கிரசிடம் தான் நாங்கள் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். வேற எந்த கட்சிகளிடம் நாங்கள் அதிகாரத்தை கொடுக்க முடியாது. நாட்டை பாரமெடுத்தவர்களுக்கு நாட்டை செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உப்புக்கு விலை 300 ரூபாய். நான் நேற்று பேசியிருந்தேன். மகர் கொடுக்கண்டா நீங்க உப்ப கொடுங்க என்று சொல்லி அப்படி போகுது. தங்கத்தின விலை மாதிரி உப்புக்கு. இப்படியான ஒரு நிலைமை இருக்கத்தக்கதாக இவர்கள் எல்லோரும் வந்து இந்த ஊரின் அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் இல்லாமல் செய்து அவர்களுக்கு தேவையான மாதிரி வியாபாரங்களை செய்வதற்கு இவர்கள் இந்த அரங்கிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஆகவே இவ்வளவு நாளும் நாங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பல விடயங்களை பேசி இருக்கின்றோம். இங்கிருக்கின்ற இளைஞர்கள் இந்த ஊரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான குழுவினர் என்பதனை வரலாற்றில் நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஸ்வீட் மஜித்தை தோக்கடித்த, ஹாஷிம் பிஎஸ்இனை தோக்கடித்த, சேகிசடின் சேரை தோக்கடித்த, அதாவுல்லா சேரை 2 தடவை தோற்கடித்த பரம்பரையில் உங்களுடைய பெயரை நீங்கள் கொண்டு போய் எழுதிவிடாதீர்கள். அதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்கி விடாதீர்கள். மாறாக இந்த ஊரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அணியில் நாங்கள் நின்றோம் என்று வரலாற்றில் யாராவது ஒருவன் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி குதிரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். தேர்தல் தினத்தன்று நேர காலத்தோடு நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வேண்டும். வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுகின்ற பொழுது பிரதானமாக உங்களுடைய ஆள் அடையாளத்தினை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய அடையாள உட்பட கடவுச்சீட்டு, அனுமதிக்கப்பட்ட அல்லது காலாவதியாகாத வாகன டிரைவிங் லைசன்ஸ்கள் இருந்தால் அவற்றை எடுத்துச் செல்வதோடு, ஐடென்டி கார்டு இல்லாதாக்கள் நான் நினைக்கிறேன் ஜிஎஸ் மாதிரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வட்டாரத்தில் வேலை செய்கின்றவர்கள் அதற்குரிய ஒழுங்குகளை செய்து அதனை அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுப்பதோடு, வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே நீங்க பேலட் ஷீட் வாக்குச்சீட்டினை பெற்று 2வது இடத்திலே குதிரை சின்னம் இருக்கின்றது. நம்முடைய கண் நேரடியாக போக வேண்டிய இடம் 2வது இடம். 2வது இடத்திலே குதிரை சின்னம் இருக்கின்றது. குதிரை சின்னத்துக்கு நேரே புல்லடியிட்டு இந்த மண்ணின் மானத்தினையும் அக்கறைப்பற்றின் அதிகாரத்தையும் பாதுகாப்பதற்கு உங்களுடைய பலத்தினை எங்களுக்கு தெரிவீர்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம். இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய நண்பர் பிஸ்ரின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த விழா மேடைக்கு வந்திருக்கின்ற நமது தேசிய தலைமை அவர்களை வரவேற்று, தேசிய தலைமையுடைய நண்பர் ஆப்தின் அவர்களுடைய ஒரு பாடலை நாம் இப்போது கேட்க இருக்கின்றோம். அவரை அன்போடு மேடை கலைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மீண்டும் என்னுடைய ஒரு சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் ஒரு விடயத்தை கண்டிப்பாக சொல்லணும். அதை நான் அந்த தலைமை உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது அது ஒரு மின் வெட்டுவது போல் என் ஞாபகத்துக்கு வந்து சென்றது. சொல்ல நினைத்தேன், ஆனால் அதை என் தலைவரை வைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அது ஒரு ஒசியத் என்றும் கூட சொல்லலாம். அதை என் தலைவரை வைத்து தான் நான் சொல்ல வேண்டும். என்னோடு சமகாலத்தில் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்த ஒருத்தர், பிரபல்யமானவர், என் உறவுக்காரரும் கூட. ஆரம்ப காலத்தில் சேரோடு மிக ஐக்கியமாக இருந்தவர். அவருடைய பேரை நான் தனிப்பட்ட ரீதியாக சார்கிட்ட சொல்றேன், இது பொது வழி என்பதால. அவருக்கு சோகம் இல்லாமல் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி அவரை நான் பார்க்க போனேன். ஆஸ்பத்திரிக்கு போய் அவருடைய ஓட்டுக்குள் உழுவாட்டு அவருடைய பெட்டுக்கு கிட்ட போனதன் அவருடைய முகத்திலே ஒரு 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 மகிழ்ச்சியையும் ஒரு சிறிய புன்னகையையும் என்னால் உணர முடிந்தது. அவருடைய நெத்தியில் கை வைத்து நான் அவருடைய தலையை தடவி விட்ட போது அவர் அவருடைய கையை காட்டி பக்கத்தில் உட்கார சொன்னார். கடையால தட்டி உட்காருன்னு சொன்னார். இல்லை பரவாயில்லைன்னு இல்லை உட்காருன்னு சொன்னார். நான் உட்கார்ந்தேன். என் கையை பற்றி கொண்டார். பற்றி கொண்டு சொன்னார், எனக்கு ஒரு உதவி செய்வியா நீ என்று கேட்டார். சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு கேட்டேன். அதாவுல்லா கிட்ட என்ன மன்னிக்க சொல்லி நீ சொல்லணும். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன் என்று நீ சொல்லணும். இதை செய்வியான்னு கேட்டார். நான் செய்கிறேன். அப்படி என்ன உங்களை என்று நான் தெரியாத எனக்கு உண்மையா தெரியா கேட்டேன். நான் அவருக்கு ஏசி இருக்கிறேன், பிள்ளையாக அவரை பற்றி கதைத்து இருக்கிறேன். ஆனால் நான் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து உழுவாட்ட பொழுதுதான் இந்த ஆஸ்பத்திரியையும் அதன் சேவைகளையும் அதனுடைய அருமையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது.
அல்லாஹ் இதை உணர்வதற்காகத்தான் என்னை இந்த கட்டிலில் படுக்க வச்சான் என்ன மட்டும் நான் அதை ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதை அனுபவித்ததனால் தான் நான் இதை உணர்ந்தேன். ஆகவே என்னை மன்னிக்கும்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி என் கை ரெண்டையும் பிடித்து அவர் இந்த ஒசியத்தை சொன்னார். அதை நான் என் தலைவனுக்கு எத்தி வைக்கிறேன். அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மரண தருவாயில் நிச்சயம் அதை அல்லாஹ் புரிய வைப்பான் எல்லாருக்கும். இப்படித்தான் அதை உணர வைப்பான். அதற்கு முன் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் கை செய்தப்பட்டு போய் விடுவோம். நன்றி. இந்த பாடல் ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா சொல்லணும் சார். அதை அனுமதிக்கணும், நேரத்தை எடுக்கிறதுக்கு மன்னிக்கணும். என்ன நான் இந்த பாடலை ஒரு நட்சத்திரமாக சித்தரிக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபா தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் யார் யாரை பின்பற்றினாலும் நிச்சயமாக வழி தவற மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நட்சத்திரம் நேர் வழி காட்டக்கூடியது, சரியான வழியை காட்டக்கூடியது என்பதா. அதனால் என்னுடைய ஒரு கருத்து என்னென்று சொன்னால், அரசியலில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற தலைவனை பின்பற்றினால் நிச்சயமாக அவர்கள் அரசியலில் வழி தவற மாட்டார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால் என் தலைவன் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, உன் நெஞ்சம் நிறைந்த தலைவன் அதான் நான் என்றது என்னை பார்த்து. செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, உன் நெஞ்சம் நிறைந்த தலைவன் அதான் நான் என்றது என்னை பார்த்து. ஊருக்கு அருளாய் நீருக்க, ஊரே உன்னால் செழித்திருக்க. ஊருக்கு அருளாய் நீருக்க, இந்த ஊரே உன்னால் செழித்திருக்க. சேவையின் வடிவமாய் அமைந்திருக்க, ஊரே சிறக்குது நீ சிரிக்க. சேவையின் வடிவமாய் அமைந்திருக்க, இந்த ஊரே சிறக்குது நீ சிரிக்க. செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, உன் நெஞ்சம் நிறைந்த தலைவன் அதான் நான் என்றது என்னை பார்த்து. உறவுக்கு என்றும் இரண்டு பக்கம், உள்ளங்கள் முழுவதும் உந்தன் பக்கம். உறவுக்கு என்றும் இரண்டு பக்கம், ஊரார் உள்ளங்கள் முழுவதும் உந்தன் பக்கம். கோபத்தில் ஒரு சிலர் அந்த பக்கம், உண்மையை சொல்வதில் என்ன வெட்கம். கோபத்தில் ஒரு சிலர் அந்த பக்கம், இந்த உண்மையை சொல்வதில் என்ன வெட்கம். செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, உன் நெஞ்சம் நிறைந்த தலைவன் அதான் நான் என்றது என்னை பார்த்து. சேவையின் அழகை நான் உரைக்க, தேவையின் அளவை நீ ரசிக்க. சேவையின் அழகை நான் உரைக்க, எங்கள் தேவையின் அளவை நீ ரசிக்க.
அதிசயம் என்று பலர் உரைக்க, அமைதியாய் நின்று நீ ஏன் சிரிக்க? உன்னை அதிசயம் என்று பலர் உரைக்க, அமைதியாய் நின்று நீ ஏன் சிரிக்க? கேட்காமல் செய்த காரணத்தால் தேவையின் அருமைகள் புரியவில்லை. கேட்காமல் செய்த காரணத்தால் சிலருக்கு சேவையின் அருமைகள் புரியவில்லை. கேட்பதற்கும் இனி ஆளும் இல்லை, செய்யும் தகுதியும் உன்னை விட எவர்க்கும் இல்லை. கேட்பதற்கும் இனி ஆளும் இல்லை, செய்யும் தகுதியும் உன்னை விட எவர்க்கும் இல்லை. நன்றி. நேரடியாக தலைமையை உரை நிறுத்த வருமாறு அன்போடு வேடி கிடைக்கின்றேன். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद அல்லாவை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக இந்த பிராந்தியத்தில் இந்த வட்டாரத்திலே இருக்கின்ற என் உடன்பிறப்புகள், ஆத்மவாதிகள், நண்பர்கள், தாய்மார்கள், குறிப்பாக தேசிய காங்கிரசினுடைய ஆரம்ப காலங்களில் இருந்து நமக்காக பாடுபட்ட தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள். அது மதினம்மா உட்பட அவருடைய தலைமையில் எல்லோரையும் விழித்து உங்கள் எல்லோரிடமும் ஆசியை வேண்டிக் கொண்டு நேரத்தினுடைய பெருமதியை கருத்திலே கொண்டு மேடையிலே வீற்றிருக்கின்ற எல்லோரையும் நான் விழித்து ஆப்தீன் அவர்களை பாடவிட்டால் அது அழகாகவும் இருக்கிறது. நேரத்திற்காக அவரும் குறுக்கி இருக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது மூத்த சகோதரி தாய் ஒருவர் என்று மரணித்திருக்கிறார். அந்த கடமைகளும் இருக்கிறது. இருந்தாலும் அவருக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். இதனுடைய வட்டாரத்தினுடைய பெயர் நகர வட்டாரம். இந்த வட்டாரத்தில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்தேன். உடற்பிறப்புகள், நண்பர்கள் எல்லோரும் இங்கு இருக்கிறார்கள். இங்கு மாத்திரமல்ல, அக்கரைப்பற்றிலே இருக்கின்ற எல்லா வட்டாரங்களும் நமது உறவுகளும் நாம் வாழ்ந்த பிரதேசங்களும் தான். இந்த வட்டாரங்களை பிரிக்கின்ற பொழுது நான் அமைச்சராக இருந்தேன். இந்த வட்டாரத்தோடு நகர்பிரிவு 4ஐயும் நாங்கள் சேர்த்து கொண்டோம். நகர்பிரிவு 4 இருக்கின்றவர்கள் எல்லோரும் இந்த பிரதேசத்திலே இருந்து அங்கு சென்றவர்கள். நாம் இன்று நிற்கின்ற கூட்டம் நடத்துகின்ற பிரதேசம் என்னை விடவும் மூத்த உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எப்படி இருந்தது. உப்புக்கரைச்சி, யார் இங்கு குடியிருந்தார்கள், எத்தனை குடும்பங்கள் இருந்தது, இந்த வீதி எவ்வாறு இருந்தது.
அசராஜுக்கு தெற்கு பக்கமாக இருந்த வீதி எவ்வாறு நகர்பிரிவு 4 பத்ரு நகரை இணைத்தது என்பதெல்லாம் மூத்தவர்களுக்கு தெரியும். இப்பே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆகவே நகரம் அக்கரைப்பற்று மாநகரம், மாநகரத்தினுடைய நகரம் அமைந்திருக்கின்ற வட்டாரம் இது. இந்த வட்டாரத்தின் உருவாக்கப்படுவதற்கு முன்பு நமது தேர்தல்கள் எல்லோருமாக சேர்ந்து தெரிவு வாக்கு போடுகின்ற முறை இருந்தது. அந்த தெரிவு வாக்கிலே மாநகர சபை ஆன பொழுது அகமது ஜக்கி அவர்கள் மேயராக இருந்தார்கள். ஒவ்வொரு பிரஜைக்கும் தான் பங்கு பற்றுகின்ற, தான் செயலாற்றுகின்ற கட்சியிலே போட்டி போடுவதற்கு உறுத்திருக்கும். அந்த வகையில் தேசிய காங்கிரசினுடைய போராளியாக காரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு தேவையின் நிமித்தம் அவரை நாங்கள் நிறுத்த வேண்டியிருந்தது. இங்கே சாயிர் ஹுசைன் இருக்கிறார். அவர் அக்கரைப்பற்று பழைய பிரதேச சபையினுடைய ஒரு அங்கத்தவர். எப்படி அவர் தெரிவு செய்யப்பட்டார் என்றால், அந்த காலத்திலும் இளைஞர்கள் 35% இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் வந்த பொழுது மதரசாவிலே ஓதிக்கொண்டிருந்த சாயிர் ஹுசைனையும் நடுச்சாமம் போய் தேடி போட வேண்டி வந்தது வரலாறு. இன்றைக்கும் அவர் கட்சியிலே இருக்கிறார். அவர் ஒன்றுமே எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் பாடுபடுவார். இதனை வரலாற்றுக்காக சொல்லுகிறேன். இப்பொழுதும் அவர் ஒரு இணை செயலாளரிலே ஒருவர். அதே போன்றுதான் நமது யாசீர் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தேவைப்பட்ட பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அந்த வகையில் ஒரு தேவையின் நிமித்தம் முதலாவது ஒரு தேர்தலிலே போட்டியிட்டு மாநகர சபையினுடைய மேயராக அவர் தெரிவு செய்யப்பட்டார். அது தாவுல்லாவுடைய மகன் என்பதற்காக அல்ல, அது அவருக்கான கட்சியின் உறுத்து கட்சி தீர்மானித்தது. போட்டியிட்ட வேட்பாளர்கள் எல்லோரும் தீர்மானித்தார்கள். அது ஒன்று முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அதன் பிறகு நாங்களும் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சராக அல்லாஹ் தஆலா தந்து, அந்த முதலாவது மேயர் அவருடைய காலத்தில் இந்த ஊரின் பல முத்து போன்ற அபிவிருத்திகள் நடைபெற்றது. ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு ஒவ்வொருவரும் சண்டை பிடிக்கிறாங்க. அட்டாளச்சேனையில டிந்தவுல எல்லாம் ராக்லி அடி விழுவுது, கேட்டா தெரியும். இப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் அடுத்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் முதலிருந்த மேயருக்கு அந்த இடத்தை ஸ்டாமனுக்கே எல்லோரும் கொடுத்தார்கள். பிபிலைக்கு நான் வேறொரு கூட்டத்திலும் சொன்னேன், ஒரு கட்டடம் திறப்பதற்காக நானும் ஜனாதிபதியும் போயிருந்த பொழுது அங்கே வந்த உள்ளூராட்சி தலைவர்கள் எல்லோரும், சார், இந்த முறை நீங்க இந்த வட்டாரத்தை கொண்டு வரக்கூடாது, நாங்கெல்லாம் ஊர் எல்லா இடங்களையும் வேலை செய்து தெரிவு வாக்குகளை மக்கள் எங்களுக்கு போடுவதற்கான ஆயத்தங்களோடு இருக்கிறோம், நாங்கள் தான் கேட்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதனால் அந்த சட்டத்தையும் நான் பின்பற்றோம் பல ஆண்டுகள். இதே போன்று அடுத்த தேர்தல் வந்த பொழுது எல்லா கட்சிகளும் பழையவர்களையே மீண்டும் 2வது முறை நியமித்தது. பொத்திவிலில் முஸ்லிம் காங்கிரஸ் அப்படித்தான் நியமித்தது, நிந்தவூரில் அப்படி நியமித்தது, அட்டாளச்சேனையிலே நியமித்தது, ஒருவாப்பத்தானையில் நியமித்தது. நாடு முழுவதும் ஒரு முறை சேர்மனாக இருந்தவரை 2வது முறை
கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பது தர்மம். அதற்காக இரண்டாவது முறை வட்டாரங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அவர் வாழுகிற இந்த நகர் வட்டாரத்திலே இந்த டவுன் டிவிஷன் 4வும் இந்த டவுன் டிவிஷன் 1 ஒன்றாக இணைத்து நகர வட்டாரம் என்று போடப்பட்டது. அதனால் அன்றும் ஒரு சிலர் இவரை போடுவதா அவரை போடுவதா என்று கேட்ட பொழுது அஹ்மத் ஜக்கிக்கு அது தேவைப்படவில்லை, அத்தாவுல்லாவிற்கும் தேவைப்படவில்லை. ஆனால் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லோரும் முதலாவது முறை சேர்மனாக மேயராக இருந்தவர்களை நியமித்திருக்கிறார்கள். தனி மனித உரிமை அவர்களை நாங்கள் இல்லை, நீங்கள் கேட்க தேவையில்லை என்று சொல்ல முடியாது, மகன் என்பதற்காக. இருந்தாலும் இரண்டாவது முறையும் எல்லோரும் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்து ஓரிரு மாதங்களில் அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்று இகலாசாக எண்ணி இருந்தோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உள்ளே பல குள்ள நரிகள் இருந்து கொண்டு கொடுத்தால் ஊரையும் வித்துவிட்டு போகின்ற அளவிற்கான திமிங்கிலங்கள் அங்கே இருந்ததனால் அடையை அகற்ற முடியவில்லை. 6 மாதத்துள், 1 வருடத்துள், 2 வருடத்துள் இன்னும் யாருக்காவது கொடுப்பதற்கு நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் கொடுக்க கூடாதவர்கள் அவர்கள் குல்லா தொப்பியோடு அங்கே இருந்ததன் காரணமாக இன்னும் 4 ஆண்டுகளும் அவரே இருக்க வேண்டி வந்தது. 2023ஆம் ஆண்டு மீண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்த பொழுது அந்த தேர்தல் நடைபெறாது என்று எனக்கு 100% தெரியும். ஐயுவை அழைத்து சொன்னோம். சோசா நஜ்முதீன் லீவ் எடுக்க போறார், அவரை அழைத்து சொன்னேன், சும்மா லீவ் எடுத்துட்டு சம்பளம் இல்லாம இருந்துடவனாம், இந்த தேர்தல் நடைபெறாது, ஏதோ எழுதி முடிச்சு பேப்பரை கொடுப்போம் என்று கொடுத்தேன். அதற்கு அஹ்மத் ஜக்கியை நாங்கள் நியமித்தோம். அவைகள் முடிந்து விட்டது. இப்பொழுது இன்னும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்திருக்கிறது. எந்த நிலையில் என்றால், வழக்கம் போல் தேசிய காங்கிரஸை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கின்ற பெரும் வலைப்பின்னல் ஒவ்வொரு தேர்தலிலும் நடைபெறும். அந்த வலைப்பின்னலில் 88ஆல் தூக்கடிக்கப்பட்டதாக ஒரு விடயத்தை உருவாக்கி நான் பட்டியடிப்பட்டியிலே பேசினேன். தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் இன்னும் சில கட்சி விசமிகளும் சேர்ந்து நாடகமாடி நாம் தோற்கடிக்கப்பட்டோம். அத்தாவுல்லா என்றால், தேசிய காங்கிரஸ் என்றால் இந்த நாட்டின் முறையான அரசியலை சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு கட்சி என்பதும், இனத்தீர்வுகள், காணி பிரச்சனைகள், காணி வளப்பங்கீடு, மையத்தீயரிப்பு எதுவாக இருந்தாலும் முறையாக முன்வைக்கின்ற ஒரு கட்சி என்றும், இன்னும் இதற்கு பின்னால் உள்நாட்டில் அதிக அக்கறை கொண்டவர் அத்தாவுல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கால் வைத்த சொர்க்க பூமி இந்த இலங்கை. ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டு போனோம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது உரித்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் தான் எல்லாரும், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், வேறு நமக்கு தெரியாத எந்த மதமாக இருந்தாலும் அவ்வளவு பேரும் இங்கிருந்து புறப்பட்டவர்கள் என்பதனால் எல்லோருக்கும் உரித்திருக்கிறது, வாருங்கள். ஆனால் ரேடியோ புட்டியில கையடிக்கோணாம் என்று சொன்னோம். சுபைதி மாசர் சொன்ன மாதிரி, அன்னரம் இந்த அண்டன் சனியோங்கிற ரேடியோ எல்லாம் இருக்கும்.
நூலுக்கு பிடிக்கிறது ஸ்டேஷன். இந்நேரமும் கர்பூர் கர்பூர் கிரிக்கும். அப்ப அதை கொண்டு போய் வெற்றி போட்டு வயல்ல வெள்ளாம விட்டுற நேரம் கத்திக்காராக்களுக்கும் ஒரு ஒன்று கொடி இருக்கும். அங்க போய் ஸ்டேஷன் பிடிச்சிக்கு இருப்பாங்க. இந்த வசதி எல்லாம் இல்லை. அப்போ வயல் பக்கம் கடை வைத்திருக்கிற ஒருவர், அவர் அழகா அப்பதான் கடுமையா பிடிச்சு போட்டு இருக்கார். பாட்டு கேட்குது, கொஞ்சம் அடைச்சு கேட்குது. போராக்கள் கையடிக்க போனாங்க. தம்பி நிப்பாட்டுங்க, என்ன ஆடுங்க பாடுங்கோ, ரேடியோ போட்டியில கையடிக்கலாம். ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், எல்லா உலக மனிதர்களுக்கும் இலங்கையில் உறுத்திருக்கிறது. ஆனால் இந்த இலங்கையை அது ஒரு 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 பூகோள ரீதியாக இன்றியமையாத ஒரு பூமி. எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது. எல்லோரும் அதற்காகவே எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் செய்து எல்லா காலங்களிலும் முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். சுதந்திரத்துக்கு முன்னர் பிரிட்டிஷார் இருக்கின்ற பொழுதும் முஸ்லிம்களைத்தான் பலி கொடுத்தார்கள் ஆளுவதற்கு. ஒல்லாந்தர் போர்த்துகேயரும் முஸ்லிம்களைத்தான் பலி கொடுத்தார்கள். இந்த சுதந்திரம் கிடைத்த பின்பும் எல்லாவற்றிற்குமாக முஸ்லிம்களைத்தான் பலி கொடுத்தார்கள். இந்த அரசியல் வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வரலாற்றில் இருந்துதான் தேசிய காங்கிரஸ் சொன்னது, எல்லோரும் வாருங்கள், ஆனால் நீங்கள் இந்த நாட்டிலே கையடிக்க கூடாது என்று தேசிய காங்கிரஸ் தான் சொன்னது. உங்கள் எல்லோருக்கும் முடித்திருக்கிறது. நாம் அணிசேரா நாடு என்று ஏற்கனவே முத்திரை குத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் என்று நாம் நமது இலங்கையினுடைய இறைமையை கொடுக்க முடியாது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், சோகமான வரலாறாக இருந்தாலும், அத்தனையிலும் சூழ்ச்சிகளும் வெளி நாடுகளினுடைய பின்னல்களும் பின்னணிகளும் இருந்திருக்கிறது. ஆகவே அவைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது, காணி தொடர்பாக பேசுகின்ற பொழுது, அம்பாறை மாவட்டத்தில் வாழ்கிற மக்களினுடைய காணி பிரச்சனை தொடர்பாக முறையாக முன்வைக்கின்ற பொழுது, திருகோணமலை மாவட்ட மக்களினுடைய காணி பிரச்சனை தொடர்பாக முறையாக முன்வைக்கின்ற பொழுது, மட்டக்களப்பு மாவட்டம் இன்னமும் பெரும் அது ஒரு பேர் அவலம் கவலை. வடகிழக்கிற்கு வெளியில் வாழுகின்ற மக்களும் அவ்வாறுதான். எனவே ஒவ்வொரு தேர்தலிலும் அத்தாவுல்லாவை தோற்கடிப்பதற்கு நீங்கள் நினைக்கின்ற பணம் செலவழிக்கப்படவில்லை. அதை விடவும் பெரும் பணம், பெரும் பலம், பெரும் நாடுகளினுடைய பலம், இவைகள் பாவிக்கப்பட்டது. இந்த முறை என்னுடைய உடன்பிறப்புகளே, பள்ளிவாசலுக்கு வழக்கமாக நாம் துஆவது போவோம். அதனை ஒரு பிரச்சனையாக, சட்டத்திலும் அப்படி இல்லை, அதனை சித்தரித்து என்னை நீதிமன்றத்திலே ஏற்றுவதன் மூலமும், நமக்காக இருந்த பிள்ளைகளை காண்கின்ற இடத்தில் பிடிக்கின்ற நடவடிக்கையையும் இந்த கமிஷனும் போலீசாரும் அன்று நடத்திய அந்த நாடகம், அக்கரை பற்றிலே இருந்த ஓஐசியை வேண்டுமென்றே இடம் மாற்றி, ஓஐசிக்கு தெரியும் ஒன்றும் நடக்கவில்லை என்று, எந்த தவறுகளும் நடக்கவில்லை, அரசியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கவில்லை என்று தெரியும். அதான் உள்ள அரிசி பகிர்றாளா? இப்படியெல்லாம் தெரிந்திருந்தும் நம்மை முடக்குவதற்காக நீதிமன்றத்திலே ஏற்றி நமது பிள்ளைகள் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணுவதற்கான வேலைகளை செய்தார்கள். செய்து இதில் தப்பினாலும் வாக்கெடுத்தாலும் கச்சேரியிலே அதற்குரிய ஒழுங்குகளை செய்தார்கள். 48 போலிங் டிவிஷன் கவுண்டிங் சென்டர்களிலே
19வது கவுண்டிங் சென்டர்ங்கிற இடத்தில் யாரும் ரீகவுண்டிங் கேட்காமல் அவர்கள் 2-3 மணித்தியாலங்கள் கவுண்டிங் செய்து ரிசல்ட்டை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். நான் இப்பொழுதுதான் அதனை சொல்லுகிறேன். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. வெற்றி தோல்வி என்பது நாங்கள் அம்மாரா அல்ல. நாங்கள் ஒரு சிறிய வயதிலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்தான். ஏதோ நலவிருக்கிறது என்று விட்டு அவர்களுடைய கணக்குகளை பார்ப்பதற்காக இன்று வரை நாங்கள் கவனமாக நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கும் எல்லாவற்றிற்கும் நகர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு தேர்தல் வந்துவிட்டது. இந்த தேர்தல் வந்த பொழுது மீண்டும் வழக்கம் போல் நமது கட்சியினுடைய அக்கறை பற்றின் முக்கியஸ்தர்கள் கூடி விடிய விடிய இதற்கு யாரை வேட்பாளராக போடுவது என்று, இதில் ஆக பிரச்சனை பெண்களை தேட வேண்டும். விடிய விடிய எந்த வட்டாரத்தில் பொம்பளை இருக்கிறார்கள் என்று தேட வேண்டும். பதுரிலும் தேடினோம், பெரியவள்ளி வட்டாரத்தில் தேடினோம், 12 தேடினோம். இப்படி தேடிக்கு போகல சும்மா இருந்தவன் என்னடாப்பா என்ன பொம்பளை தாங்க சும்மா வைத்தான் ஒருவன். அதுக்கு புறவு வாரம் நேரம் காணாம். ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒரு இறுக்கமான இக்கட்டான இந்த நிலையிலே இங்கு ஐயு இருக்கிறார்கள், புதுப்பள்ளி வாயல் தலைவர் லாபீர், இந்த பாடசாலையினுடைய அதிபராக இருந்த அன்சார் மாஸ்டர், முன்னே நாள் எல்லோரும் கூடியிருந்து அவர்கள் எனக்கிட்ட கட்டளை, அது உயர்பீடமும் சொன்னது, நீங்க எப்ப சும்மா தான் இருக்கீர்கள். ரைட், நான் சும்மா இருக்கேன். நான் வட்டார தேர்தல் கேட்பேன் என்றால் அது கனவு கண்டிருப்பீங்களா? இவ்வளவு அமைத்து அமைச்சராகி இல்லை என்று விட்டு சொன்னார்கள். நமது மக்கள் இங்கு பிஸ்ரீம் கூறியதை போன்று இங்கு மாத்திரமல்ல, பல லட்சக்கணக்கான வாக்குகளை முஸ்லிம்கள் ஜேவிபிக்கு போட்டுவிட்டு கிழக்கில் ஒரு ஊருக்கும் தலைமைத்துவம் இல்லை. திருகோணமலை மாவட்டத்திற்கு இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு தலைமை இல்லை, அம்பாறை மாவட்டத்துக்கு தலைமை இல்லை, அக்கரைப்பற்று டிசிசிக்கு தலைமை இல்லை என்று பல இடவழிகள் நிறைந்தது மாத்திரமல்ல, ஏதோ ஜேவிபி ஆட்சி அமைத்து விட்டது என்பதற்காக இந்த சில்லறைகள் இவர்கள் ஒரு காலமும் இந்த நிர்வாகத்தை பற்றி, ஆட்சியை பற்றி, மக்களாட்சியை பற்றி, உள்ளூராட்சியை பற்றி, சட்டங்களை பற்றி தெரியாத நமது பிள்ளைகள் எல்லாருக்கும் மேயர் தலையில பட்டுட்டு இப்ப 6 மேயர் இடத்துல அவங்க பிரச்சனை. அப்பொழுதுதான் இவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கேட்க வேண்டும் என்று. அதுவும் வட்டாரத்தில் மையன் ஆண்டவரே என்று சொன்னேன். இது ஏண்டா எனக்கு இப்படி சொல்லேன் என்று கேட்டேன். உண்மை இல்லையா? நீங்க கேட்கலண்டா நாங்களும் அப்படியே பொட்டிய கட்டிக்கு போறோம் என்று சொன்னார்கள். காலையில் தான் இன்னும் 2-3 பேரிடமும் பேசிவிட்டு நான் கையொப்பம் வைத்தேன். இப்பொழுது இந்த வட்டாரத்தினுடைய வேட்பாளர் நான் தான். இது ஒன்று. என்னை நான் எங்கும் கேட்கலாம். நகரப்பள்ளி வட்டாரத்திலே கேட்கலாம், காதிரியா வட்டாரத்திலே கேட்கலாம், பதுருலே கேட்கலாம், அல் ஃபலாவுலே கேட்கலாம். விரும்பிய வட்டாரம் ஒன்றில் என்னால் கேட்க முடியும். ஆனால் எனக்கு உருத்தான வட்டாரம் இந்த நகர வட்டாரம் தான். இந்த நகர வட்டாரத்தை உண்மைக்குண்மையாக நகரமாக்குவதற்கு நமக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கிறது. இந்த அசராஜ் பாடசாலை எப்படி இருந்தது? என்னுடைய பல தாய்மார்கள் இங்கே சிறிய சிறிய துண்டுகளாக அவர்கள் பேமிட்டோடு இருந்தார்கள்.
நமது அல்சாயிரா பாடசாலை, சந்தை பள்ளிக்கூடம் என்று சொல்லுகின்ற பாடசாலை பயங்கரவாதிகளால் வெளியேற்றப்பட்டு அழிக்கப்பட்டு பாடசாலை இல்லாமல் இருந்த பொழுது அஸ்ஸாஹிராவை இங்கே வைப்பதற்கு முதலிலே நான் தான் வந்து அந்த காணிக்காரர்களை அழைத்து அவங்களோட பெர்மிட் எல்லாம் வாங்கி எடுத்தேன். தாங்கம்மா நம்மளோட பள்ளிக்கூடம் கட்டணும் என்று சொல்லி. அப்ப தாவூத் மரணித்து விட்டார். அவர்தான் எல்லோவாக இருந்தார். அந்த படியிலே அப்படியே போய் அஸ்ஸாஹிரா அஸ்ராஜ் பாடசாலை அஸ்ஸாஹிரா இருக்கின்ற இடத்திலே இருந்தது. இப்பொழுதும் அதிபர் ஆக இருந்தவர் மரணிக்கவில்லை, சாலிப் சார். அவரை அழைத்து சொன்னேன், அஸ்ராஜை இங்கு மாற்றுவோம், அஸ்ஸாஹிராவை அங்கு மாற்றுவோம் என்று விடாப்புடியாக அன்றே ஒரு சாதாரணமான மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில், ஒரு இணைப்பாளராக இருக்கின்ற காலத்தில் இந்த பாடசாலை பிளான் பண்ணப்பட்டது. அல்லாஹ் எண்ணம் தான் வாழ்வு என்றது போல, எண்ணம் தான் நமக்கு வெற்றியை தரும் என்பது போல அந்த பாடசாலை இந்த இடத்திலே கட்டப்பட்டு இன்று இந்த பிராந்தியத்தில் ஒரு பெரும் சேவை செய்கின்ற பாடசாலையாக, அக்கரைப்பற்று மத்திய மகாவித்தியாலயத்தை போன்று இரண்டாவது இடமாக ஆயிஷாவை போன்று ஒரு பாடசாலையாக இருந்தது மாத்திரமல்ல, நகரத்தில் இலகுவாக எல்லோரும் வரக்கூடியதாக அதனை மிகவும் கவனமாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். போதாக்குறைக்கு பிரைமரியையும் நாங்கள் பிரித்து அதற்கு முகப்பை அந்த பக்கம் மாற்றுகின்ற பொழுது கிழக்கு பக்கம் என்ன இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். முதலாவது இந்த அஸ்ராஜ் பாடசாலையினுடைய தெற்கிலே இருக்கின்ற வீதி, அந்த வீதிக்கு செப்பனிடுகின்ற பொழுது முதலாவது படி ஒரு கருங்கல்லால் கானை கட்டி அந்த ரோடை போட்டோம். காசு அவ்வளவுதான் இருந்தது. எனக்கு யாரோ கொந்தராத்து செய்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கொஞ்ச காலம் போனோன்ன வாரம் அப்படியே இறங்கி போய் கிடக்க எல்லாம். அப்ப எவ்வளவு வேதனை அடைந்திருப்போம். உரிய பணம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நமக்கு தேவையான பணங்கள் எல்லாம் ஒவ்வொரு அமைச்சிலே நான் இருக்கின்ற பொழுது இவைகள் கிடைத்து இன்றைக்கு அக்கரைப்பற்றில் அழகான ஒரு பிரதேசமாக இந்த நமது இந்த பிராந்தியம் தெரிகிறது. நகரத்திலே இருக்கிறது, போலீஸ் நிலையம் பக்கத்திலே இருக்கிறது, பள்ளி இருக்கிறது, பாடசாலை இருக்கிறது, நகரம் இப்படி ஒரு பெரும் கனவுகள் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் மாத்திரமல்ல, நீங்கள் தான் சாட்சிகள். நீங்கள் தான் இதனை பற்றி கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு அஸ்ராஜின் பின்னே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரே ஒரு காணியில் ஒரு 3 அடி உயர்த்தி ஒரு அத்திவாரத்தில் ஒரு இடம் இருந்தது, அது மாத்திரம்தான். ஆனால் இன்றைக்கு இந்த நகர் வட்டாரத்துள் போகின்ற பொழுது நான் எங்க இருக்கிறேன் என்று தெரியாமல் சில நேரம் எனக்கு தடுமாற்றம் ஏற்படும். அந்த அளவிற்கான அபிவிருத்திகள் இந்த பிராந்தியத்திலே நடைபெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் அக்கரைப்பற்று நகர் வட்டாரத்தில் மாத்திரம் தேசிய காங்கிரஸ் போட்டியிடவில்லை. திருகோணமலை மாவட்டத்திலே 6 சபைகளிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். மட்டக்களப்பிலே ஒன்றில் போட்டியிடுகிறோம். அம்பாறையில் 6 சபைகளிலே போட்டியிடுகிறோம். மாஷா அல்லாஹ், ஒரு நாளும் இல்லாத மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவேதான் எனக்கு என்னையும் போட்டுக்கிட்டாங்க. ஒலிவிலுக்கு போகணும், ஆபீஸ் திறக்கணும், பாலமனைக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், அட்டாளச்சேனைக்கு போகணும், இறக்காமத்துக்கு போகணும், பொத்துவிலுக்கு போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும். இதுக்குள்ள வட்டாரத்துக்குள்ள இன்னைக்கு ஒண்ணு நான் எங்க போறேன். அப்ப சரி போமே, வட்டாரத்துக்கு போவதற்காக அல்ல. கடந்த வெற்றி பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே கொரோனா காரணமாக தேர்தலுக்கு முன்பும் மக்களை சந்திக்கவில்லை, தேர்தலுக்கு பிறகும் சந்திக்கவில்லை. கடந்த தேர்தலில்
நமது மூத்தவர்கள் வீதியிலே ஒவ்வொரு வீதியிலும் இருக்கின்ற நமது உடன்பிறப்புகளை சந்திக்க வேண்டும் என்று நினைத்த என்னை தான் தடுத்தார்கள். இப்பொழுது ஆக குறைந்தது கிடைக்கிற நேரம் பகல் சோறுங்கிற உச்சி வெயில் என்றாலும் ஒன்றுமில்லை, அவங்கள நான் பார்க்கணும் என்றதுக்காக சில இடங்களுக்கு போனேன். அப்ப அவங்க எழும்பி இன்றும் யாமன் ஆண்டவர் சேர் எண்ணத்துக்கு வர இளங்காங்க வெராட்டி அவர் என்ன வந்தாரா என்று கேட்பாங்க. இது நான் எங்க போறேன், நானும் மக்கிற பத்தி நீங்களும் மக்கிற பத்தி, இப்படியான ஒரு பிரச்சனையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் போலீஸ்காரால் முன்னுக்கு வந்துடா தவி நாடி பார்த்தேன், எச்சராய் முன்னுக்கு வந்து நிற்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலிலே நான், அதாவது என்னை பட்டியலிலும் போட்டிருக்கலாம், பட்டியலில் போட்டா சுவர் இல்லை என்ற கதை தான் இவங்கட கையூசராக்கள பிரச்சனை. நீ வட்டாரத்துல கேட்கணும், அதனால நம்ம வட்டாரத்துல நிக்க என்ற வட்டாரத்துல. ஆகவே நமது முனிசிபல் கவுன்சில் நாம் உருவாக்கியது, நாம் முறையாக செய்தது, ஏனோதான் ஒன்று செய்யவில்லை. சைனா ஜாமான போல மண் அடைச்சதில்லை, எல்லாம் ஒழுங்கா செய்யப்பட்டிருக்குது. இத இன்னும் சிலர கையில கொடுக்க இயலாது உண்டு. இரண்டாவது, நான் தான் இப்ப இருக்கேன் தானே. ஆகவே அவங்களோட நம்பிக்கையோடு மீண்டும் இந்த சபையை எடுத்து மீதி பணிகளை நாங்கள் முறையாக செய்ய வேண்டும். இதுக்கிடையில யார் மேயர்னுங்க எடுக்கிற, என்னடா இது கேள்வியா? என்ன அல்லாஹ் நாடினால் அவங்க என்ன போட்டு என்னத்துக்கு? அப்ப அதுக்குள்ள திரும்ப அவரையும் இவரையும் இழுக்கிற, அப்படி தேவையில்லை. அகமது ஜக்கி நானும் அதற்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல. அவரும் முதலாவது மேயராக இருந்தது மாத்திரமல்ல, வரலாற்றிலே நிறைய அழகுபடுத்தி அதனை பாதுகாத்து தந்தது மாத்திரமல்ல, பேரும் முறையாக அவர் எடுத்திருக்கிறார். அவர் ஆசைப்படவும் இல்லை. ஆனால் வேறு இடங்கள் என்றால், வேறு ஏதாவது ஊர் என்றால், ஒரு மேயராக ரெண்டு தரம் இருந்தவன் விட்டுருப்பானா? இந்த கேள்வியை நான் அந்த ஊர்ல கேட்கணும். புத்துவில்ல விட்டுருப்பானா? அட்டாள சென்னையில விட்டுருப்பாங்களா? யாரும் விட மாட்டான். ஆனால் அகமது ஜக்கி என்பதனாலேயே அவர் அதை பற்றி சிந்திக்கவில்லை. இது இந்த ஊருக்கான தெளிவு. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கதைக்கிறதுக்கு இருக்குது. எவார்டும் எடுத்திருக்கிறாங்க. பணம், நியாயமான பணத்தை மீதப்படுத்தினார்கள். நிறைய பணிகளை செய்தார்கள். 1-2 பணி இருக்குது, நாம செய்யணும். ஆக கூடுதலா இந்த பிராந்தியத்திலே செய்தார்கள். ஆகவே நமக்கு ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். அதனால்தான் பட்டியலிலே முதலாவது ஹையூசர், 2வது அவரை போட்டோம். கண்ணியம், கௌரவம், தேவைப்பட்டால் அடை, அவைகள் தான். வேறு எந்த உள்நோக்கங்களும் கிடையாது. அத்தாவுல்லாவிற்கு தேவையா இது? ஆகவே இங்கிருக்கின்ற எல்லோரும் என்னுடைய உடன்பிறப்புகள். ஒத்த செத்த நான் பிசிலின்னு சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கேட்கிறேன். இன்னும் ஒத்த செத்த நீங்க அரசாங்கம் தானே, 2 பொம்பளை பிள்ளைகளையும் கூட்டிக்கு போற, பே கூட்டிக்கு போறானுக்கு. இப்படி பல பேய்களை நாங்கள் வரலாற்றிலே கண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் இந்த பே கூட்டிக்கிட்டு போய் என்ன தோக்கடிக்கிறதுக்காகவே உள்ளூராட்சி தேர்தல் போல அதுல எத்தனையோ பேர் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சிலிண்டர்ல கேட்கணுண்டா உரல்ல ஆள் அனுப்புற, உரல்காரனுக்கு 400. அவன் இப்ப தம்படம் அடிச்சுக்கிறான். இதோ எங்களுக்கு இவருக்கு வாக்கு 400 இருக்கிண்டு முஸ்லீம் காங்கிரஸ் மல்லிக்கு தெரியுது. காங்கிரஸ், முஸ்லீம் காங்கிரஸ், இந்த மன்னாரன் கம்பெனிகளை பத்தி உங்களுக்கு தெரியும். வாக்கு போடுவது ஆட்களுக்கு அல்ல, வாக்கு போடுவது தேசிய காங்கிரசுக்கு, நாம் உருவாக்கிய குதிரை சின்னத்திற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய நமது தேசிய தலைமைகளுக்கு நன்றிகளை தெரிவித்து, நாளைய தினம் நமது தேர்தல் பிரச்சார கூட்டம்